என்னது ஒரே சோப்பு நிறையா இருக்கு? ச்சே, என்ன நடக்குதுங்க? நான் பார்க்கறது உண்மையா இல்ல பிரம்மையா இல்ல பேயோட விளையாட்டா? ஒண்ணுமே புரியலையே. கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம், இதை பத்தி சொன்னா அவங்க குழம்பிடுவாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். அண்ணன் சொன்ன மாதிரி டிரைவரோடய போயிடுவோம். பெரியமா, பெரியமா, வா. சாமி வந்து படுத்துக்கோ. வா வா பெரியமா. அங்க என்ன? மேய பெரியமா. ஆண்டி வா. அதிரா வந்தாச்சா? நல்லபடியா விளக்கேத்தி வேண்டிக்கிட்டீங்களா? வேண்டிக்கிட்டோம் ஆண்டி. அது விஷயமா தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா? ஒரு நிமிஷம், நான் அர்ஜுனை தூங்க வச்சுட்டு வரேன். சரி. அர்ஜுன் வா. வா பெரியமா. அம்மா பெரியமா, அங்க பெரியமாமா. டேய் சாமி, பெரியம்மா இப்ப ஏன் வராங்க? பெரியமாமா அவங்க வரமாட்டாங்க சாமி. ஆதிரா இப்ப விளக்கேத்திட்டு வந்திருக்கால, அவங்க அங்கதான் இருப்பாங்க. இங்கதான் இருக்கு பெரியமாமா. வா உட்கார் அர்ஜுன், படுத்துக்கோ. நீ கண்ணு மூடி தூங்க, நான் இப்ப வந்துடுறேன். நீ சும்மா இரு சாமி. எப்ப பார்த்தாலும் பெரியம்மா பெரியம்மா பெரியம்மா. நீ பார்த்துட்டு சொல்றியா இல்ல பித்த படிச்சு சொல்றியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ வா, வந்து படுத்துக்கோ. பெரியமா போய் படுப்போ. நீயும் வாமா. நீ போய் படு சாமி, அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். என்ன தட்டி குடுக்கணுமா? பாட்டு பாடி தூங்க வைமா. ஐயோ செல்லோ, நான் வரேன் சாமி. ஆதிரா கிட்ட பேசிட்டு அப்புறம் வந்துடுறேன். நீ போ. படுத்துக்கோ, படுத்துங்க சாமி. என்னாச்சு ஆதிரா? ஏதோ பேசணும்னு சொன்ன? ஆமா ஆண்டி, அங்க நடந்தத உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அங்க என்னமாச்சு? நீங்க சொன்னபடியே நாங்க சமாதிக்கு போய் விளக்கேத்தி வேண்டிக்கிட்டோம். அப்போ எனக்கு ஒரு வினோதமான குரல் கேட்டுச்சு. என்னது குரலா?